வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் செகண்ட் டேம் உண்டான ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோவை பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டெஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யார் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் நேம் தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அதாவது பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 1, 4, 2 இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது செரு அப்படின்னா வயல் அப்படிங்கிற பொருள் தரும். என்ரூல் அப்படின்னா சூரியனின் வெப்பம் அப்படிங்கிற பொருள் தரும். விடர அப்படின்னா மலை வெடிப்புங்கிற பொருள் தரும். கதல்ங்கிற சொல் விரைவு அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கலி செருவின் உலா அது செய்த என்ற வரிகள் எந்த திணையில இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நெய்தல் திணையில இடம்பெற்றுள்ளது. ஓகே, தேர்ட் கொஸ்டின். திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 6 திருமுறைகளாக. ஃபோர்த் கொஸ்டின். முத்து பல்லாக்கில் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின். 12 திருமுறைகளில் திருஞான சம்பந்தர் எந்த திருமுறைகளை பாடியுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3 திருமுறைகள். சிக்ஸ்த் கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4, 3, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். அதாவது நெல்லை தமிழ் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன் அவர்கள். கோவை தமிழில் எழுதியவர் சண்முக சுந்தரம். தஞ்சை தமிழில் எழுதியவர் தி ஜானகிராமன். குமரி தமிழ் எழுதியவர் தோப்பில் முகமது மீரான். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். செவன்த் கொஸ்டின். அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் பி சென்னை இலக்கிய சங்கம். எய்த் கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, அதாவது சென்னை கோட்டை கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட நாள் ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் 1812. கிறிஸ்தவ கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா 1832. அதே மாநில கல்லூரி 1840. சென்னை பல்கலைக்கழகம் 1857. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். நைன்த் கொஸ்டின். புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி உருவான ஆண்டு எது அப்படிங்கிறது ஆப்ஷன் சி 1715ஆம் ஆண்டு. 10th கொஸ்டின். ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எலியேல் அப்படிங்கிறவர் தான். ஓகே, 11th கொஸ்டின். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி துறைமுகம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. 12th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. கூற்று 1 சுரதாவின் இயற்பெயர் ரவி கோபாலன் அப்படிங்கிறது தவறு. ராசகோபாலன் அப்படிங்கிறதா சரி. ஓகேங்களா? அடுத்து கூற்று 2 சுரதா என்னும் பெயரில் புது கவிதைகள் எழுதினார் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. அவர் சுரதா அப்படிங்கிற அந்த பெயரில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா மரப்பு கவிதைகள் தான் எழுதியிருப்பார். இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1, 2 தவறு அப்படிங்கிறது தான். 13 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சி மணி பெறாத விருது எது அப்படிங்கிறது. அதாவது பெறாத விருது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கவிதை ஆசான் விருது. அதாவது ஆசான் கவிதை விருது தான் அவர் பெற்றது. ஓகேங்களா? பெறாதது வந்து ஆப்ஷன் சி. ஓகே. 14 கொஸ்டின். சிரா அர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இசை நிறை அளபடை அப்படிங்கிறதா. 15 கொஸ்டின். சி மணியின் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை என்ற நூல்கள் என்ன வகையான நூல் அப்படின்னா ஆப்ஷன் சி கவிதை நூலை சேர்ந்தது. ஓகே. 16 கொஸ்டின். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற கட்டுரை சுதேசமித்திரன் இதழில் வெளியான நாள் எது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி 16/8/1936. 17 கொஸ்டின். வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் அப்படின்னா ஆப்ஷன் டி திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் தில்லை பள்ளிக்கூடம். 18 கொஸ்டின். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. 19 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3 தான் இதற்கான ஆன்சர். கலை அப்படின்னா மூங்கில். ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம். அதே களஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடை அளவு. பரசினர் அப்படிங்கிற அந்த சொல் வாழ்த்தினர் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். 20 கொஸ்டின்.
கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1, நகுலன் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கும்பகோணத்தில் தான் அவர் பிறந்தார். ஓகே, அடுத்து கூற்று 2, அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பெற்றவர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர் நகுலன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அவர் முதுகலை பட்டம் பெற்றார். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது. ஓகே, 21 கொஸ்டின். கவி கண் காட்டும் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பேராசிரியர் அவர்கள் தான். ஓகே, 22 கொஸ்டின். தொடர்படு எமலியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் என்ற பாடலில் பயின்று வரும் சுவை எது அப்படின்னா ஆப்ஷன் பி இளிவரல் சுவை. 23 கொஸ்டின். இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை எந்த காதையில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரந்தரு காதை. 24 கொஸ்டின். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. 25 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4, 3, 2, 1 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, அதாவது உலக சினிமா 1, 2 பேசும் படம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா செலியன் அவர்கள். உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3 அதை எழுதியவர் யாருன்னா அஜயன் பாலா அவர்கள். காப்பிய தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதியவங்க ரா காசிராசன். மெய்ப்பாடு அப்படிங்கிற நூலை எழுதியவங்க தமிழ் அண்ணன். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 26 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, எபோஸ் என்பது லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. எபோஸ் அப்படிங்கிறது கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து கூற்று 2, எபோஸ் என்பதற்கு சொல் அல்லது பாடல் என்பது பொருள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அப்போ இந்த 26 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே, 27 கொஸ்டின். காட்சிகள் மாறுவதை உணர்த்த ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்கலாக காட்டி இருளாக்கி விடுவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி காட்சி மறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 28 கொஸ்டின். தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்த சார்லி சாப்ளின் படம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படம் தான். ஓகே, 29 கொஸ்டின். சாமி கண்ணு வின்சன் எந்த இடத்தில் உள்ள கூடாரத்தில் படம் காட்ட ஆரம்பித்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருச்சி. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 30 கொஸ்டின். வீட்டுக்குள் நுழைந்து அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம். அம்மாவின் முகம் மட்டுமே நமக்குள் பதிவாகிறது. இந்நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா ஆப்ஷன் டி அண்மை காட்சி துணிப்பு. ஓகே, 31 கொஸ்டின். கலிவெண்பா என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகளை கலிவெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 32 கொஸ்டின். காலை இளம்பெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் என்ற கவிதையில் பயின்று வரும் படிமம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வினை படிமம், அதுதான் பயின்று வருது. 33 கொஸ்டின். பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடரை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தமிழ் விடு தூது. 34 கொஸ்டின். இயற்கை வர்ணனைகளாக எத்தனை உறுப்புகள் அமைய வேண்டும் என பெருங்காப்பிய விதி கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது 18 உறுப்புகள். 35 கொஸ்டின். பொருள் தொடர் நிலையில் குறிப்பிடப்படும் நூல்கள் எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். 36 கொஸ்டின். சிறு காப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் யாருடைய காலத்துக்கு முன்பே இருந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது சி.வை. தாமோதரனார் அவருடைய காலத்திலிருந்தே முன்னாடியே இருந்திருக்கு. ஓகே, 37 கொஸ்டின். கோவை பழ மூக்கும் பாசி மணு கண்ணும் என்ற பாடலில் எந்த வகை படிமம் பயின்று வருகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி மெய் படிமம், அதுதான் பயின்று வருது. 38 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, படிமம் ஓமையிலும் அமையும், ஓமையின்றி அமையும். ஓகேங்களா, அதுவும் சரிதான் இந்த கூற்று. அடுத்து படிமம் காட்சித்தன்மையால் மட்டுமே அமையும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா. 39 கொஸ்டின். படிமம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி காட்சி அப்படிங்கிறது தான் படிமம் அப்படிங்கிற பொருள் தருது. 40 கொஸ்டின். தனிச்சீர் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 2 நாச்சீர் முச்சீருக்கு இடையில் இரண்டாவது அடியின் ஈற்றுச்சீரை ஒரு சிறுகோடிட்டு எழுதுவது. 41 கொஸ்டின். முதச்சீர் மாச்சீர் என்றால் வரும் சீரின் முதல் அசை எதாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிறையாக இருக்க வேண்டும். 42 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் 4 அடி வெண்பா எவை அப்படிங்கிறது எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேரிசை வெண்பா தான் 4 அடி வெண்பா. 43 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி
ஏபிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான். அதாவது இயற்சீர் கனிச்சீர் வெண்டலை பிறலாது வெண்பா அமைய வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. இயற்சீர் வெண்சீர் ஓகேங்களா, இயற்சீரும் வெண்சீரும் வந்து அமையணும். ஓகே, வெண்பாவில் ஈரசை சீர்கள் மாச்சீரும் கனிச்சீரும் மூவசை சீரில் காய்ச்சீரும் வரும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். வெண்பாவில் ஈரசை சீர்களில் மாச்சீரும் விளச்சீரும் மூவசை சீரில் காய்ச்சீரும் தான் வரும். ஓகே, வெண்பா வந்து ஈற்றடி முச்சீராகவும் ஏனையவை வந்து நாச்சீராகவும் இருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அடுத்து இந்த வெண்பாவின் ஈற்றுச்சீர் ஈற்று அலர் நாள் அலர் காசு பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகள் ஒன்றை கொண்டு முடியும் அப்படிங்கிறது தவறு. நாள் மலர் காசு பிறப்பு அப்போ அதை கொண்டு தான் முடியும். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஏபிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, 44 கொஸ்டின் முகவாது என்ற சொல் தரும் வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி புளிமாங்காய் அதுதான். 45 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் புறப்பாட்டு பற்றிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் தான். 46 கொஸ்டின் சுவடிகளில் எழுத்துக்கள் தெரிவதற்காக மை தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி விதர்ப்பக்கரி அப்படிங்கிறது தான். ஓகே, 47 கொஸ்டின் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொலினே மடனணி இயக்கும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நன்னூல் அப்படிங்கிற அந்த நூலில் தான் இடம்பெற்றுள்ளது. 48 கொஸ்டின் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது என்ற வரியில் இடம்பெற்றுள்ள படிமம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெய்ப்படிமம். 49 கொஸ்டின் ஓசியன் ஆஃப் விஸ்டம் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி 1935ஆம் ஆண்டு. 50 கொஸ்டின் வைமு கோதைநாயகி அம்மாள் இயற்றிய முதல் நூலான இந்திரமோகனா என்பது என்ன வகையான நூல் அப்படின்னா ஆப்ஷன் சி நாடக நூல். ஓகேங்களா, ஓகே, நம்ம 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.